தேர்தல் பணியாற்ற முதல் தேவை கழக ஆட்சி அமைக்கணும் என்கிற இலக்கு. அதை நீங்கள் எல்லாரும் உள்ளத்தில் தாங்கி உழைக்கணும். உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒற்றுமையாக பணியாற்றணும். அதுதான் முக்கியம். ஒற்றுமை இல்லாமல் எந்த இலக்கையும் அடைய முடியாது. அதே போல் சோர்வடையாமல் தொடர்ந்து செயல்படுத்துறது முக்கியம். அப்படி செயல்பட்டால் நம்ம வெற்றி யாரும் தடுக்க முடியாது. என்னுடைய வாக்குச்சாவடியில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று ஒவ்வொரு கழக உடன்பிறப்பும் உறுதியேற்று களப்பணி ஆற்றினால் எல்லா வாக்குச்சாவடிகளிலையும் முன்னிலை பெற்று 2026 7வது முறையாக கழக ஆட்சி அமைவது உறுதியாகிவிடும். 2026 நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல். தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான்னு தீர்மானிக்கிற தேர்தல். தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க. இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண், மொழி, மானத்தை நாம் காக்கணும். அதுக்காகத்தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றணும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு இப்போ சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி இழைக்கப்படுது. இந்தியின் பேரால, சமஸ்கிருதத்தின் பேரால, ஜிஎஸ்டியின் பேரால, புதிய கல்விக் கொள்கையின் பேரால, நீட் தேர்வால், சட்டங்களால், உத்தரவுகளால், ஆளுநரால் என தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மேல தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல். இந்த தாக்குதலை முறியடிக்கிற வல்லமை நமக்குத்தான் இருக்கு. பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. அவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனாலும் புதுசு புதுசாக குறுக்கு வழியில் தேடுறாங்க. எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த போகிறதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதை காட்டி மிரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நாம் பணிய மாட்டோம். இங்கே அவங்களுடைய பாட்சாலாம், அதில் குறிப்பாக RSS உடைய பாட்சாலாம் எதுவும் பலிக்காது.